சீமானையா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. 30 செகண்டும் அவர் தான் பொழுதுக்கு அவர் தான் போராடிட்டு இருக்காரு. அப்போ போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. நான் ஓட்டு இந்த வருஷம் அவர் தான் போட்டேன். அவருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து பிரியாணி சரக்கு கொடுத்து அப்படியெல்லாம் அப்படி கூட்டுறது கிடையாது. உழைக்கிறவனை நினைச்சு பார்க்கறது சீமான் ஒரே ஆள் தான். உழைக்கிற வர்க்கத்தை நினைச்சு பார்க்கறது சீமான் ஒரு ஆள் தான். பாக்கி யாருமே கிடையாது. நல்லா பேசுவார். கழக பேச்சாளர். அவர் கழக பேச்சாளராக இருந்தாலும் அவர் பேச்சு திறமை அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான என்னோட வேண்டுதல். 2024 சிறந்த பேச்சாளர் அரசியல் தலைவர் வந்து சீமான் எடுத்துக்கலாமா? சீமான் எடுக்கணும். எடுத்தே ஆகணும். நன்றி. இந்த வருஷம் ஓட்டே அவர் தான் நான் போட்டேன். என்னுடைய விருப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். என்ன காரணம்? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 ஆண்டுகளில் அவர் பேசாத விஷயமே கிடையாது. இந்த மண்ணில் நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அவர் தான் பேசுகிறாரு. ரெண்டாவது, ஆளுமை மிக்க சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு. அவர் பேசினால் மட்டும்தான் இந்த தமிழினத்தில் சீமான் பேச்சு கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் தானாக கூடுவாங்க. வேறு அதிமுகவோ திமுகவோ மற்ற பிற கட்சிகளோ பேசினா அவங்க வந்து ஒருபோதும் அங்கே கூட்டம் கூட போகிறதில்ல. சீமான் பேசினால் மட்டும்தான் அங்கே கூட்டம் கூடும். ஏன்னா அவருடைய பேச்சு தான் மிக உணர்வு மிக்க பேச்சாகவும் வீரியமிக்க பேச்சாகவும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த சிறந்த பேச்சாகவும் இருக்கும். அதனால் மக்கள் தானாக கூடுற பேச்சாளர்னால் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். நன்றி. சீமான் தானே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோட கவனத்தை இருக்கிற மாரி பேசுகிறாரு. அவருக்கு இளைஞர்களுக்கு பிடிச்ச மாரியும் அவர் தான் பேசுகிறாரு. அதனால் நான் சீமான் அண்ணா தான் சொல்லுவேன். நன்றி. ஓகே, தேங்க்யூ. அண்ணன் என்னுடைய தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய பேச்சு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா அறிவு நல்லா சொல்லுவாங்க. மக்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்க இப்போ வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க. ராஜினாமா பண்ணிட்டு வந்து மக்கள் பணியில் இறங்கியிருக்காங்க. இன்னும் நல்லா சிறப்பாக செய்ய தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த இப்போ சட்டமன்ற தேர்தலாம் நல்லா சிறப்பாக செய்ய ரெடியாக இருக்காங்க. அவர் வந்து நல்லா துணிச்சலாக பேசுவார். யாருக்கும் பயந்துக்கிட்டு பேச மாட்டார். இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். மற்ற கட்சி வேணால் பார்த்துட்டு அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க, பொய்க்காக பேசுகிறாங்க, ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் கரெக்டாக பேசுவார். இதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க, சுற்றுச்சூழல் வீணாகவும் நிறையா அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவங்க வந்து இதை வந்து மற்ற கட்சியில் வந்து சும்மா நான் சிலிண்டர் தரேன் அது தரேன் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க நான் ஒயின் ஷாப் ஒழிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் பண்ண பாடில்லை. சும்மா சொல்லுவாங்க, ஓட்டை போட்டுட்டு எல்லாம் முடித்த பிறகு பட்டை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்பி ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு ஆளே இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு ஆள் எடுத்து ஒரு அடுத்த அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தில் நல்லா பண்ணுவோம். அப்படி இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து காசு கொடுத்தா கூட்டம் கூட்டுறதா சொல்கிறாங்க. ஆமாங்க. சீமானுக்கு அது மாதிரி காசு கொடுத்து இல்லைங்க. அவர் வந்து இதுவரை காசு கொடுத்து நான் கட்சிக்கு நானும் போயிருக்கேன். இதுவரை காசு நான் பிரியாணி வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் எனக்கு சொன்னது கிடையாது. சீமான் அண்ணன் அப்படின்னா நல்லா பேசுவார், துணிச்சலாக பேசுவார், கொஞ்சம் ஃபயராக இருக்கும், நெருப்பு மாரி பேசுவார். அதனாலே நாங்கள் போய் அவர் பேசுறதை கேட்போம். அவர் பேசுறது அவனுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கும். கரெக்டாக பேசுவாப்படி, எது தப்பு எது நேரு அப்படின்னு துணிச்சலாக பேசுவார். ஆனால் மற்றவங்க வந்து சும்மா பேச்சிலே முடிச்சுட்டு பட்டை போட்டு போயிடுவாங்க. அவரால் தான் ப்ரோ இந்த நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு தெரியுது. சீமான் அண்ணனால நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு தெரியுது. இதுதான் இப்படின்ட்டு நமக்கு தெரியுது. இன்ன வரையுமே அரசியல் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்ததுலேருந்து இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு தெரியுது. இப்போ அவர் பரவாயில்ல, அவர் வந்தால் அவர் ஓட்டு போடணும் அப்படின்னா நான்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் வருவார், வரணும், ஒரு ஆள் வரணும். அவரை கண்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே செய்கிறது இல்லையே. ஒரு பாலம் கட்டுறாங்க, அதில் கமிஷன் அடிச்சுட்டு போதான் பார்க்குறாங்க. அது வந்து ஒழுங்காக யாரும் பார்க்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சால் அவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா. சிறந்த பேச்சாளர் சீமான் ஓகே தானே. நன்றி பிரதர். எங்கள் அண்ணன் திருமாவளவன் நல்லா பேசுவாங்க. என்ன காரணம்ண்ணா? காரணம் அவங்கள்ட்ட உண்மையான பேச்சு இருக்குது. மக்களை வந்து கலந்து இருக்கக்கூடிய பேச்சு இருக்குது. நீங்களே என்ன நினைக்கிறீங்க? எதனால? அவரு தைரியமா கம்பீரமா பேசுவாரு. பேச்சா பாத்திருக்கியா? இப்போதைக்கு இருக்கிற தலைவர் வந்துட்டு சிறப்பா இருக்குதுன்னா வந்துட்டு சீமான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட நோக்கம்லாம் வந்துட்டு சிறப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு மக்கள் வந்துட்டு அவங்க பக்கம் யாரும் வரமாட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க. அவ்வளோ.
அவளை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்ணன் தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. என்ன காரணம்ண்ணே? ஏன்னா அவர் பேசுகிற அவர் வச்சிருக்க கொள்கைகள், அவர் வந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி நடத்துவேன், எப்படி அரசாங்கத்தை இப்போ இருக்கிற அரசாங்கத்தை எந்த விதத்தில் கொண்டு போவேன் அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. அது எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் மக்களுக்கு எதை இலவசமாக கொடுப்பேன் அதான் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த காலத்தில் இலவசமாக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்களோட வரி பணத்தை எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாம் விலைவாசி எல்லாம் உயர்த்தி வச்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, முற்றிலுமாக அவர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் எடுத்துட்டா ஒயின் ஷாப்பெல்லாம் அவர் எடுத்துருவேன், டாஸ்மாக் கடை எத்தனையும் எடுத்துட்டு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்காத கல் கடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவுக்கு அதை சொல்கிறாரு. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு என்னை பொறுத்தளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு இதாக இருக்குது. நல்ல ஒரு கருத்தாக தெரியுது. எல்லா கட்சிகளும் கூட்டத்துக்கு காசு கொடுத்தா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானுக்கு நல்ல கூட்டம் கூடுது. ஆமாண்ணா, ஆமாண்ணா. பணம் கொடுத்து தான் கூட்டுறாரா இல்லைண்ணே, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பணம் கொடுத்து எதுவுமே கூட்டல. மக்களும் ஓட்டு கேட்க போறதுக்கா இருக்கட்டும், ஓட்டு போடுறதுக்கா இருக்கட்டும், கட்சி கொடுத்ததுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். வீடு வீடெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. தெரியாமல் காசு கொடுத்தலாம் போயிருக்காங்க. ஆனால் சீமானனை பொறுத்தளவுக்கு இதுவரையும் அப்படி எதுவும் காசு கொடுத்ததா தெரியல. அப்படி எல்லாமே போனாங்கன்னா இவங்க செலவு பண்ணி இவங்களோட சொந்த முயற்சினால தான் போகிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் அவங்கள எதுவும் பண்ணலாண்ணே. கொடுக்குற அளவுக்குலாம் கொடுத்த மாதிரியும் தெரியல, கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லைண்ணே. 2024 சிறந்த பேச்சாளர் சீமானு எடுத்துக்கலாமாண்ணே? கண்டிப்பாக எடுத்துக்கலாண்ணே. அவர் சிறந்த பேச்சாளர்னு சொல்ல முடியாது. அவர் தான் 2026 முதலமைச்சராக வரணும். அவர் வந்தால் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் தமிழகத்தில் கண்டிப்பாக உண்டாகணும். அவர் தான் வரணும். அதுதான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அதுதான் நடக்கணும். அவ்வளோதான். நன்றிண்ணா. சரிண்ணா. சீமானன் பேச்சு தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? அவங்க பேசுறது பிடிக்கும், நல்லா பேசுவாங்க. பேச்சு நல்லா இருக்கும். பேச்சு பிடிக்கும். செல்லுல எல்லாம் பார்த்துருக்கேன். நன்றி. தளபதி மு.க. ஸ்டாலின் தான் எப்போவுமே. என்ன காரணம்? ஏன்னா பரம்பரையாக நாங்கள் அதில் இருக்கோம். அவங்க பேச்சு தான் எங்களை கவர்ந்து இழுக்குது. அதுதான். நன்றி. அதனால் சீமான் எனக்கு இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு வருவார்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இதில் அவருக்காக நாங்கள் செயல்படுவோம். எப்படி பேசுறாரு? ஆனால் செமையாக பேசுவார். நாங்கள் கூட்டத்தில் நான் மட்டும் நம்பிய நகர் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் போயிட்டு நேராக போயிருக்கேன். சீமான்ட்ட கை கொடுத்துருக்கேன். நேராக பார்த்துருக்கேன். என்னோட பேர் ஜான்சன். பேசி யாராச்சும் வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. அவர் பேசுறதை யாரும் பேச முடியாது, வாய்ப்பில்லை. நன்றி. சீமான் நெருப்பு மாறின தரமாக பேசுவாங்க. அவன் பேசுறதை கேட்டால் எங்களாம் புல்ல அரிச்சு போடும். அவங்க பேசுகிற பார்த்தா பசங்க எல்லாருமே ஃபயர் ஆகிடணும். இங்கே பாருங்க, இவங்க கூட சீமா ஃபேன் தான். இங்கே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே சீமா ஃபேன் தான். முறையாக பேசுவாங்க எல்லாருமே. அவர் பேச்சை கேட்டு தான் நாங்களாம் ஃபுல்லாக எல்லாம் தயாராகி வந்துக்கிட்டு இருக்கோம். கபடியில் போய் இன்னாலும் சீமான பேரை எடுத்தாலே அவ்வளோதான். தரமாக பேசுவாங்க எங்கள் பசங்க எல்லாருமே. சீமானன் தான். சீமான பேச்செல்லாம் எதில் கேட்பீங்க? நேரடியாக போய் கேட்பீங்களா, மொபைலில் பார்க்குவீங்களா? மொபைலில் பார்ப்போனே. டைப்பிங் அடிச்சு சீமான லைவ்னாலே போயிடும். அந்த இடத்துக்கு போகலான்னு நினைப்பேன். அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியாது. அதனால செல்லில் பார்க்க ஆரம்பிச்சிடறேன் லைவும். தம்பி, நீ பார்த்துருக்கியா அவர் பேச்செல்லாம்? கேட்டிருக்கியா? எப்படா இருக்கும் அவர் பேசுறது? நெருப்பு மாதிரி இருக்குண்ணே. கேட்டிருக்கியா? டெய்லி கேட்பியா? சூப்பரா. நன்றி. அண்ணாமலை தான் சிறந்த தலைவர். என்ன காரணம்? நல்லா பேசுறாரு, படிச்சவர், ஒரு ஐபிஎஸ் இருந்தவர், ஐஏஎஸ் இருந்தவர், நல்ல ஒரு தலைவர். நல்ல வேற இளைஞர்கள் ஏதாவது அவரை நோக்கி போறது? இளைஞர் ஆமா, பேச்சு காரணமா இருக்கு. ஒரு நேர்மையான அரசியல் தலைவரா இருக்காரு அண்ணாமலை தான். நன்றி. சீமான் தாங்க. ஏன் சீமான் சொல்றீங்க? அவர் தாங்க பேசுறதுல நல்லா ஃபயரா பேசுறாங்க. அவர் நல்லா சொல்லுவாரு. ஒரு மோட்டிவேட்டா பேசுவாரு. நல்லா இருக்குண்ணா. அவர் பேச்செல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். மொபைல்ல பாத்துருக்கேண்ணா. பேச்ச நிறைய கேட்டிருக்கீங்களா? கேட்டுருக்கேன். அவர் வீடியோ தான் நிறைய பார்ப்போம் நாங்க. ஆமாண்ணா. வேற எதுவும் சொல்றதுக்கு? வேற என்ன, அவர் வந்தா நல்லா இருக்குண்ணா. ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குண்ணா. பிஜேபி அண்ணாமலை அவர் தான். என்ன காரணம்? அவர் இப்பதான் புதுசா வளர்ந்து வர்றாரு. நல்லா அருமையா பேசுறாரு. மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் கொண்டு போறாரு. அவர் பேசுறது இளைஞர்களுக்கு கொஞ்சம் விழிப்பூட்டுற மாதிரி இருக்காங்க. இருக்கு. நன்றி. சீமானை தாங்க சொல்லுவாங்க. என்ன காரணம்? இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் தான் இப்போ அரசியலை எடுத்து செல்றாரு. இப்படிதான் லஞ்சம், ஊழல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்காரு. அது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அதுதான் யூத்துக்கெல்லாம் அதான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும். சில கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து கூட்டுறதா சொல்றாங்க. சீமானுக்கு நிறைய கூட்டம் கூடுது. அவரு பணம் கொடுத்து கூட்டுறாரா இல்ல பேச்சாற்றல் மூலமா கூட்டத்தை கூட்டுறாரா? அவர் பேச்சாற்றல் மூலியமா தான் கூப்பிடுறாரு. அவர் பணம் கொடுக்கறதுல இல்லை. சிறந்த பேச்சாளர் 2024 சீமான்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். நன்றிண்ணா. நன்றி. சீமானன் தானே. என்ன காரணம்ண்ணா?
அவர் நல்லா பேசுறாரு, பொலிட்டிக்ஸை பத்தி நல்லா பேசுறாரு. அதனால சீமான் தான். அவர் பேசுறதுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா கூடுறாங்களே, மற்ற கட்சிகள் மாதிரி பணம் கொடுத்து கூட்டுறதா நினைக்கிறீங்களா இல்ல பேச்சு மூலமா தான் வந்து கூடுறாங்களா? இல்ல, அவரோட பேச்சு மூலியமா தான் வந்து எல்லாரும் கூடுறாங்க. நல்லா பேசுறாரு பொலிட்டிக்ஸ் பத்தி. நன்றி. சீமான் தான் நல்லா பேசுற மாதிரி இருக்கு. அவர் பேச்செல்லாம் கேட்டீங்களா? அவர் பேச்சை கேட்டா நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அதனால அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். நன்றி. சரி. சீமான் தானே. ஏன் சீமான் சொல்றீங்க? தமிழ்நாட்டு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே போராடி குரல் கொடுக்குற யாருன்னு நம்ம சீமான் தான். அவர் பேச்செல்லாம் அப்படி நேரடியாக கேட்டிருக்கீங்களா இல்லை மொபைலில் பார்த்துருக்கீங்க? மொபைல்லையும் பார்த்துருக்கோம், நியூஸ் எல்லாத்துலையும். நம்ம அதிகமாக இளைஞர்கள்லாம் மொபைலில் தான் பார்த்துருக்காங்க. எப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தலைவர்கள் எல்லாருமே பேசுறாங்க மேடையில், இவர் பேசுறது மட்டும் அவர் பேசுறது மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாதுன்னு. அதில் பாக்கி பேர் பேசுறது தான் ஒன்றும் தெரியல. ஆனால் சீமான் அண்ணன் பேசுகிறப்போ ஒரு இளைஞர்களுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை உருவாகுது. விவசாயத்தை அவர் மட்டும் தான் காப்பாற்றுவாருன்னு. சீமான் தான். என்ன காரணம்னா? அவர் இப்போ ஒரு கருத்து சொன்னா ஒரு நல்லா இருக்கு, ஒரு அடியில் நடப்பது நல்லா இருக்கு. நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, செயல்படுறாரு அவரை. இப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து பணம் கொடுத்து மதுபானம் வாங்கி கொடுத்துதான் கூட்டம் கூட்டுறதா சொல்றாங்க. சீமானுக்கு நிறைய கூட்டம் கூடுது. அவரு வந்து யார் பணம் வாங்கல, அவர் பேச்சுக்காக மக்கள் கூடுறாங்க. பச்சு அவர்தான் கூடுறாங்க. 2024 சிறந்த பேச்சாளர் சீமான் எடுத்துக்கலாமா? சீமான் தான் எடுத்துக்கலாம். நன்றிண்ணா. சீமான். ஏன் சீமான் சொல்றீங்க? அவரும் நல்லா பேசுவார், அவருக்காக எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக வரும், அவரும் நல்லா பண்ணுவார். அவர் பேசுறதெல்லாம் வந்து மொபைலில் பார்த்துருக்கீங்களா நேரடியாக கூட்டங்களில் போய் பார்த்துருக்கீங்களா? மொபைல் தான் பார்த்துருக்கோண்ணா. எப்படி இருக்கு அவர் பேச்சு? மக்கள்கிட்ட போய் சேருதா? சேருதுண்ணா.